11 அதனுடைய 7வது வசனம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் இதுவரை நினைத்திராத, சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு எட்டாத உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் மனிதனால் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், தூக்கி எறியப்பட்டவர்களா இருக்கலாம். உங்களுடைய நிலைமையை பார்த்து அநேக மனிதர்கள் உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களிலே இவன் எப்பொழுது வீழ்வான், எப்பொழுது அழிவான் என்று சொல்லி ஒரு கூட்டம் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை, வேண்டாத கல்லு போல தூக்கி எறியப்பட்டவர்களை, நிலைமையை கண்டு நம்மளை நினைத்த மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயரத்தில் தூக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை நெருக்கம், எத்தனை பாடுகள், எத்தனை துயரங்கள், இதை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். உங்களுடைய உயர்வு மனிதர் கையில் அல்ல, கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்த போகிறார். அவருக்கு சித்தமானவர்களுக்கு உயர்வை கொடுக்கும் பொழுது மனிதனால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. மனிதனுடைய சூழ்ச்சி பலிக்காது. மனிதனுடைய வஞ்சனை நிறைந்த செயல்களுக்கு ஆண்டவர் இடம் கொடாதபடி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு நாம் நல்லா இருக்க அநேக மனிதர்களுக்கு பிடிக்காது. ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் உடுத்தா பிடிக்காது. நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிற உலகம், பொறாமை நிறைந்த மனிதர்கள், அவருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். உங்களை உயர்வான இடத்திலே கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். நீங்கள் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, உன் ஜெபம் வீணாய் போகாது, உன் நம்பிக்கை வீணாய் போகாது, நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் வீணாய் போகாது, தேவ சமூகத்திலே செலவழித்த நேரங்கள் வீணாய் போகாது. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உயர்வை தருவார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன்னை உயர்த்துகிற கர்த்தர், உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், உங்களை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வைக்க போகிறார். குப்பை நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க சூழ் நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை உயர்வான இடத்திலே உங்களை வைத்து உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் வேண்டாத ஒரு மனிதனை போல எங்களை பார்க்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை அளப்படுத்துவதே அவருடைய நோக்கம், எங்களை அவமானப்படுத்துவதே அவர்களுடைய நோக்கம். இப்படிப்பட்ட மனித கண்களுக்கு முன்பதாக நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உயர்வான இடங்களிலே உடைய பிள்ளைகளை நிறுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவமானங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.